இன்னைக்கு ஒரு தமிழ் படத்தில் அதர் ஸ்டேட்டை சேர்ந்த ஹீரோக்கள் வந்து நடிக்கிறது இல்லை கேமியோ கொடுக்கறது ஒரு பேன் இண்டியா மூவிக்கான ஒரு எலமெண்ட்டாக இருக்குது. பட் இந்த மாதிரி நடிக்கிறது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை, ரொம்ப வருஷமாகவே இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் நடிச்சிட்டு இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கேயும் நடிச்சிருக்கிறாங்க. இதில் சில திரைப்படங்கள் நமக்கு பெருசாக தெரியாத திரைப்படங்களாக இருக்குது, பட் நிறையா பெரிய ட்ரிவியாக்கள் கொண்ட திரைப்படங்களாக இருக்குது. ஸோ அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஆக்சுவலாக கேமியோ கொடுத்த ஹீரோக்கள், அதாவது நம்ம ஊர் படங்கள்ல வெளி ஸ்டேட் ஹீரோக்கள் கேமியோ கொடுத்த மொமெண்ட்ஸ், இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இவரை பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா இன்னைக்கு கன்னட சினிமாவோட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகர் தர்ஷன் நிறைய கான்ட்ரவர்சிஸ்குள்ளேயும் இப்போ மாட்டியிருக்காரு. இவர் தமிழ்ல ஒரு சின்ன ரோல்ல நடிச்சார் ஒரு படத்துல. அந்த படம் தான் வல்லரசு. 2000 ரிலீஸ் ஆன இந்த விஜயகாந்த் படத்துல இவர் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. இது ஏன் ரொம்ப சிக்னிஃபிகண்டா சொல்றேன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷத்துல அவர் கன்னடால மெஜஸ்டிக்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அது மெஜஸ்டிக் படம் அவருக்கு பெரிய லெவல்ல ஹிட் ஆகுது. அடுத்தடுத்து அவர் நடிக்கிற எல்லா படமும் ஹிட்டு, அங்க பெரிய ஸ்டாராகவே ஆயிடுறாரு. பட் அது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்க ஒரு சின்ன ரோல் வல்லரசுங்கிற படத்துல நடிச்சிருப்பாரு. அடுத்தது இன்னொரு கன்னட ஹீரோங்கிறத விட கன்னட சினிமாவோட ஒரு லெஜெண்டரி ஐகான் ஆக்டர் விஷ்ணுவர்தன். அவர் இங்கே தமிழில் நடித்த முதல் திரைப்படம் அலைகள். இந்த படத்தோட சிக்னிஃபிகண்டான விஷயம் என்னதுன்னா, இந்த படம் தான் டைரக்டர் ஸ்ரீதரோட 50வது படம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் வந்து ஒரு தெலுங்கு படம் தான் எடுக்கணும்னு சொல்லி நினச்சிருந்தாரு, சோபன் பாபு ஹீரோவை போட்டு. பட் ஆனால் அந்த படத்தோட கதை வந்து அவருக்கு திருப்தியாக இல்லை. ஈவன் தான் அவர் கொஞ்சம் எடுத்துட்டாரு, இருந்தாலும் திருப்தியாக இல்லைங்கிறதுனால மறுபடியும் அந்த கதையை கொஞ்சம் மாற்றி ஹீரோவாக விஷ்ணுவர்தனை போட்டு அலைகள் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த படம் விஷ்ணுவர்தனுக்கு தமிழில் முதல் திரைப்படமாகவும் போச்சு. அதுக்கடுத்து விஷ்ணுவர்தன் சில தமிழ் திரைப்படங்களில் நடித்தார். அடுத்தது சிவாஜி கணேசன் நடித்த ஒரு மலையாள திரைப்படம், எஸ், ஒரு யாத்ரா மொழி அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள திரைப்படம். இந்த படத்தில் சிவாஜி கணேசன், மோகன்லால் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் எப்படிப்பட்ட ஆக்ட்ரஸ்னு உங்களுக்கு தெரியும். 2 பேரும் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இன்னும் சிவாஜி கணேசனோட ஒரு மெச்சோர்டான ஆக்டிங்கை வந்து தேவர் மகனில் பார்க்கலாம். அண்ட் அதாவது கொஞ்சம் போஸ்ட் மாடர்னான ஆக்டிங் அவர் வந்து இந்த 2000க்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஆக்டிங்காக அவர் இந்த லேட் 90ஸ்லேயே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான ஆக்டிங்லாம் வந்து அவர் தேவர் மகனில் பண்ணியிருப்பார். இந்த மாதிரியான சில திரைப்படங்களை பார்க்கலான்னு சொல்லுவாங்கல்ல, பட் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்டிங்கை வந்து இந்த படத்தில் பார்க்க முடியும். கண்டிப்பாக யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கீழே சொல்லுங்கள். அண்ட் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சிவாஜி நடித்த இன்னொரு தெலுங்கு படமும் இருக்குது, அக்னி புத்ருடு அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் நாகேஸ்வர ராவ், சிவாஜி கணேசன், நாகார்ஜுனா 3 பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இதில் நாகேஸ்வர ராவ் சிவாஜி கணேசன், அவர் அந்த ஊர் சிவாஜி கணேசன், நம்ம ஊர் சிவாஜி கணேசன் 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரு தெலுங்கு படங்கிறனால இதை வந்து ஸ்பெஷல் நோட்டாக சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நிறையா கன்னட படம், நிறையா ஹிந்தி படம், ஏன் பிளட் ஸ்டோன்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தில் கூட நடிச்சிருக்கிறாரு. இதில் ரொம்ப சிக்னிஃபிகண்டான படமாக எனக்கு தெரிகிறது கன்னடத்தில் குங்கும ரக்ஷே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. அதாவது டைரக்டர் ஸ்ரீதர் டைரக்ஷனில். அந்த படம் இங்கே தமிழில் வெளியான நெஞ்சில் ஒரு ஆலயமோட ரீமேக்கு. ஸோ நெஞ்சில் ஒரு ஆலயமோட கன்னட ரீமேக்கில் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி நாட்டாம படத்தோட தெலுங்கு ரீமேக் பெத்தராயுடு, அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில், அதாவது அந்த ஒரு பெரிய கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு. அந்த படம் தான் அவர் தெலுங்குல ப்ராப்பராக நடித்த கடைசி படம். அது மட்டும் இல்லாமல் இது நாட்டாமையோட ஹிந்தி ரீமேக்லேயும் அதே கேரக்டரில் நடிச்சிருப்பாரு ரஜினிகாந்த். ஸோ இந்த 2 ரீமேக்லையுமே நடிச்சிருப்பாரு. அண்ட் ரஜினிகாந்த் நடித்த இன்னொரு ஹிந்தி படமும் இருக்குது, கங்குவா. ஆமாம், கங்குவா இல்லை, கங்குவா. அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த படம் மலையூர் மம்மட்டியான் படத்தோட ரீமேக். ஸோ அதுலேயும் வந்து மலையூர் மம்மட்டியானா ரஜினிகாந்த் நடிச்சிருவார். ஸோ இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்டான படங்கள். இதை தாண்டி நிறையா கேமியோஸும் இருக்குது. லைக் மாப்பிள்ளை படத்தில் சிரஞ்சீவி ஒரு கேமியோ கொடுத்துருப்பாரு. அது ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வின்டேஜ் சிரஞ்சீவியை ஒரு தமிழ் படத்தில் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த கேமியோ மட்டுமே பார்க்கலாம். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு ஃபைட் சீனுக்கு மட்டும் வருவார், ரஜினிகாந்த்காக வந்து ஃபைட் பண்ணிட்டு போவார், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவர் ஒரு கன்னட படத்தில் டான்ஸ் மட்டும் ஆடிட்டு இருந்தார் சிவராஜ்குமார் கூட. ஸோ இப்படி தளபதி விஜய் அவர்கள் வந்து ஹிந்தி படத்தில் பிரபுதேவாக்காக போய் ரவுதி ராத்தோர் படத்தில் பிரபுதேவாக்காக போயிட்டு ஒரு டான்ஸ் மட்டும் ஆடிட்டு இருப்பார். இப்படி ஒரு குட்டியாக ஒரு கேமியோ கொடுக்கறது, ஒரே ஒரு சீனுக்கு வந்து போடுறது, ஏன் ஒரு முக்கியமான கேரக்டர் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இதில் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கீழே மென்ஷன் பண்ணுங்கள்.